சிலுவையில் இயேசு சொன்ன 4வது வார்த்தை மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஜெபித்து இந்த வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். உங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த 3 வார்த்தைகளை தியானிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தீர். அப்பா, இந்த 4வது வார்த்தையும் அப்பா தொடர்ந்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஆவியானவரே, இந்த 4வது வார்த்தையின் மூலமும் தகப்பனே இதாகிலும் கற்றுக்கொள்ள பிரயோஜனமாய் இருக்க தேவன் தாமே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் செல்லுங்கள். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த 4வது வார்த்தையை குறித்து முன்னாடி எனக்கு ஒரு சிந்தனை இருந்தது. இயேசு உண்மையிலேயே இந்த வார்த்தையை இப்படிதான் சொன்னாரா, இல்ல மத்தேயுவோ மார்க்குவோ இதை ஒருவேளை தப்பா கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை இருந்துட்டே இருந்தது. ஏன்னா சுவிசேஷத்துல பல இடத்துல பாக்குறோம், இயேசுவே அவருடைய சீஷர்களை ஆயத்தப்படுத்துறதுக்காக சொல்றாரு. இப்போ நம்ம எருசலேமுக்கு போறோம், இந்த மாதிரி மனுஷகுமாரன் பாடுபட போறார், என்ன மாதிரி சிலுவை மரணம் இருக்கும், அப்போ பேதுரு 3 முறை மறுதளிக்கணும், எல்லாத்தையும் சொல்லித்தார். ஆனாலும் இயேசு இந்த மாதிரி சொல்ற வார்த்தை உண்மையிலே இயேசு இப்படிதான் சொன்னாரா, இல்ல மத்தேயோ மார்க்கோ தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு சொல்லி ஒரு சிந்தனை எனக்கு இருந்தது. அப்புறம் ஆவியானவர் எனக்கு ஒரு 2 காரணத்தை காட்டி அதை விளங்க பண்ணார். முதலாவது காரணம், பிதா உண்மையிலேயே இயேசுவை சிலுவையில் கைவிட்டார். நம்ம ஆதியாகமத்துல பார்க்கும்போது ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி சுலபமா மனுஷியை உருவாக்கிட்டார். ஆதாமுக்கு அது ஒரு பாடு அனுபவிச்ச மாதிரியோ ஒரு வலி வந்த மாதிரியோ கிடையாது. அப்ப ரொம்ப சுலபமா வர வச்சிட்டார். ஆனா இயேசு உண்மையிலேயே பிதா கைவிட்டார். பிதா அன்பான பிதா. பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது 2 இடத்துல ஆபேலுடைய ரத்தம், போன வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூட கேட்டோம், ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்ட போது அவர் ஆண்டவர் இறங்கி வந்துட்டார், என்ன செஞ்ச ஆபேல அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஆகாரும் இஸ்மவேலும் அந்த வனாந்திரத்துல அலைந்து திரிந்து பிள்ளை அணுகும் போது ஆண்டவர் இறங்கி வந்துட்டார் பிள்ளையை காப்பாத்துறதுக்காக. ஆனா உண்மையில அப்ப என்ன பண்ணிருக்கணும் இயேசு? என்ன கேட்டீங்கன்னா, பிதா என்ன பண்ணிருக்கணும்னா, வானத்துல இருக்க மொத்த சேனையும் கூட்டிட்டு என்னோட குமாரன் மேல நீங்க கை வைப்பீங்களா, என்னுடைய குமாரனை நீங்க நிந்திப்பீங்களான்னு சொல்லி சோதம் கோமரை அழித்த மாதிரி அழித்து போட்டிருக்கோம் அந்த யூத ஜனங்களையும் இயேசுவை நிந்தித்த ஜனங்களையும். ஆனா மனுஷங்களை ரட்சிக்கிறதுக்காக பிதா அதை செய்யல. உண்மையிலேயே அப்போ அந்த கொடிய பிதா உண்மையிலே கைவிட்டார் அந்த இடத்துல. அதனால இயேசு சொல்றார், ஏலி ஏலி லாமா சபக்தானி. 2வது காரணம், அந்த சிலுவை பாடுகள் ரொம்ப கொடியது. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு சின்ன ஒரு ஜுரம் வந்தா சரி, இல்ல ஒரு தலையில நோவு வந்தது, இல்ல ஏதாவது ஒரு வியாதி வந்தா டாக்டர் போறோம், டாக்டர் இல்ல உங்களுக்கு இந்த அளவு இவ்வளவு இருக்கணும், அதோட அதிகமா போச்சு, இல்ல இவ்வளவு இருக்கணும் அதோட குறைவா போச்சுன்னு அவ்வளவுதான். நமக்கு ஒரே பதட்டம் வந்துருது, ஒரே பயம் வந்துருது, நம்ம எவ்வளவு பதறோம் இல்லையா? ஆனா அந்த இயேசுடைய நிலைமையை கொஞ்சம் சிலுவையில யோசிச்சு பாருங்க. இயேசு சிலுவையை ரொம்ப தூரம் சுமந்து வந்திருக்கிறார். அப்ப தலையில முள்முடி, அப்புறம் அந்த ரோமானிய போர் சேவகர்கள் சாதாரண மனுஷங்க இல்ல, போர் அவங்க அரசாங்கத்துல ஆர்மியில இருக்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, அவங்க அடிச்சு இழுத்துட்டு வராங்க. அப்போ எவ்வளவு உடல் ரீதியா ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறார். அது மட்டும் இல்லாம எல்லாரும் அவர் வேற நிந்திக்கு வேற செய்யறாங்க, நீ உண்மையிலே இயேசுவோட பிதாவோட குமாரனா, இறங்கி வா, என்னைய வச்சு, அப்போ உங்களை அடிச்சது யாருன்னு சொல்லி அப்போ இயேசு அந்த இடத்துல ரொம்ப மன ரீதியாகவும் துன்பப்படுத்துறாங்க. அப்போ பாடுகள், வேதனைகள், அந்த நிந்தை, அவமானம் ரொம்ப கொடியது. அதனாலதான் இயேசு பலனே இல்லாம, அவர் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம, அந்த பலவீனத்துல இயேசு சொல்ற வார்த்தை தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இப்போ ஏன் இயேசுவுக்கு இவ்வளவு கொடிய பாடுகள்? இல்ல ஒருவேளை ஆதாம் சொன்ன மாதிரி, இல்ல இயேசுவுக்கு பிதா ஏதாவது உதவி செஞ்சிருக்கலாம் தானே, ஏன் அப்போ இவ்வளவு கொடிய பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இன்னைக்கு ஆரம்பத்துல அந்த முதலாவது வசனத்தை பார்த்த மாதிரி அந்த வசனத்துல சொல்லியிருக்கு, 1 பேதுரு 2:24. நான் எல்லா வசனத்தையும் படிக்க போறதில்லை, நேரம் ஏற்கனவே நேரத்தினால. அவர்
1 பேதுரு 2:24 இன்னைக்கு முதலாவது பார்த்த வசனம். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அப்ப ஏன் இயேசுவுக்கு வந்து இவ்வளவு கொடிய சிலுவை மரணம், இவ்வளவு வேதனை நிறைந்த மரணம் அப்படின்னா, அது மனுஷனுடைய பாவம் அவ்வளவு கொடுமையானது. இப்ப சாத்தான் மனுஷங்களோட இருதயத்தை அவ்வளவு சாபத்தினாலையும் அவ்வளவு பாவம் நிறைந்ததாகவும் கட்டி வைத்திருக்கிறான். அப்ப அந்த மாதிரி கொடுமையான பாவத்தில் இருக்கிற மனித குலத்தை ரட்சிக்கிறதுக்காக தான் இயேசுவுக்கு பாடுகள் நிறைந்த சிலுவை மரணம். இப்போ பாவம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா, நாம பாவம் எங்க தொடங்குது, அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ பாவம் எங்க தொடங்குறது அப்படின்னு பார்த்தா, எரேமியா 17:9 சொல்லுது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அப்புறம் மத்தேயு 15:19 எழுதியிருக்கு, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அப்ப எல்லாத்துக்கும் இது சோர்ஸ். எல்லாரும் எங்க தொடங்குது? இருதயம். அப்ப இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அப்ப எப்படி காத்துக்கொள்வது? இல்ல அதுக்கு நீதிமொழிகள் 4:23, சங்கீதம் 119:13, பிலிப்பியர் 4:6-7 இதுல சொல்லிருக்கு, வேதத்தில் பிரியமாய் இருக்கிறதுனாலையும் எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவதாலும் நம்முடைய இருதயத்தையும் சிந்தனையையும் காத்துக்கொள்ள முடியும். அப்ப பாருங்க, நம்ம இருதயத்தையும் சிந்தனையும் காத்துக்கொண்டா, இந்த படத்துல இருக்கிற மாதிரி அந்த 3 குரங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம சிந்தனையில நம்ம பேசுறதுல பாவம் இருக்காது, நம்ம கேட்கறதுல பாவம் இருக்காது. 3லயும் நம்ம பேசுறது, கேட்கிறது, பார்க்கறது 3லயும் பாவம் இல்லாம நம்மளை காத்துக்கொள்ள முடியும். இப்போ இயேசுவுக்கு இவ்வளவு பாடுகள் நிறைந்த சிலுவை மரணத்துக்கு பலன் என்ன, அதோட விளைவு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிப்படுத்தல் 1:18, யோவான் 14:6, மத்தேயு 28:18 இதெல்லாம் சொல்லுது, பிதா சகல அதிகாரத்தையும் இயேசுவுக்கு தந்து அவருடைய வலது பாரிசத்துல உட்கார வச்சு குமாரனை மகிமைப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அது மட்டும் இல்ல, நம்ம மத்தேயு 27:51-52 போட்டிருக்கு, தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. மேலிருந்து கீழ் தொடங்கி 2ஆக கிழிந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்? அது வரைக்கும் இயேசுவோட சிலுவை மரணம் வரைக்கும் ஆசாரியன் மட்டும்தான் பிதா கிட்ட போக முடியும். பிதா கிட்ட போய் அவர்கிட்ட பேச முடியும், என்னன்னு சொல்லி கேட்டு வர முடியும். இப்போ தேவன் சிலுவை மரணத்துக்கு பிறகு இயேசுவினால நமக்கு பிதா கிட்ட சேர்ற பாக்கியத்தை, கிருபையை தந்தார். ஆமென். அப்ப உண்மையிலேயே இயேசு இந்த வார்த்தையை இயேசுதான் சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. அப்ப ஏன் சொன்னார்னா, பிதா கைவிட்டதுனாலையும் மிக கொடிய சிலுவை வேதனைகளையும் சொன்னார். அப்ப ஏன் இவ்வளவு சிலுவை வேதனைனா, பாவத்தினால. மனித குலத்தை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறதுக்காக தான் இயேசுக்கு அவ்வளவு கொடுமையான சிலுவை பாடுகள். அப்ப மனிதர்களாக நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவம் இருதயத்திலிருந்தும் சிந்தனையிலிருந்து தொடங்குறதுனால நம்ம இருதயத்தையும் சிந்தனைகளையும் காத்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பிதா இயேசுவுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்து குமாரனை மகிமைப்படுத்தினார். இப்ப இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளணும், நமக்கு பிதா என்ன கற்று தருகிறார் அப்படின்னா, நமக்கும் இந்த உலகத்துல வாழும்போது பாடுகள் உண்டு, அதுக்கு பிறகு மகிமையும் உண்டு. அப்போ பாவமே செய்யாத இயேசுவ என்ன பண்ணது இந்த உலகம்? அப்ப நம்மள சும்மா விடவே விடாது. நமக்கும் அவமானம் இருக்கும், நிந்தை இருக்கும், வியாதிகள் இருக்கும், அதன் பிறகு மரணமும் கண்டிப்பா இருக்கும். ஆனா இவற்றின் மத்தியில் நாம் நம்முடைய சாட்சியை காத்து கொண்டால், சாத்தானை எதிர்த்து நின்று ஜெயித்தால், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டால் நம்மையும் தேவன் மகிமைப்படுத்துவார். ஒருவேளை நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம குடும்பத்துல, நம்ம படிக்கிற இடத்துல நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இந்த சிங்கத்தை போல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படா இவன் மாட்டுவான், எப்படா இவன் தப்பு பண்ணுவான் அப்படின்னு சொல்லி.
அப்ப அந்த இடத்துல நாம வந்து நம்ம சாட்சியை காத்துக்கொள்ளணும். அப்ப நம்ம தானியேலை நினைக்கிறோம். இப்ப சிங்கத்துக்கிட்ட போனாலும் தானியேல் வந்து விடலை இல்லையா, ஆண்டவரை பற்றி கொண்ட மாதிரி நாமும் அப்படி பற்றி கொண்டால் ஆண்டவர் தானியேலுக்கு தந்தது போல நமக்கு ஞானத்தையும் கனத்தையும் தந்து மகிமைப்படுத்துவார். அப்ப சின்ன குட்டி பையன் சில வேளையில வந்து தாவீது வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி கோலியாத் எவ்வளவு பெரிய ஆளும், சாதாரண வளர்ந்த ஆண்களை பார்க்க விடவே கோலியாத் வந்து ரொம்ப பெரிய ஆளு. அப்ப வந்து குட்டி பையனுக்கு முன்னாடி நிக்கிற அந்த கோலியாத் மாதிரி சாத்தான் வந்து வாரத்துல வருஷத்துல 54 ஞாயிற்றுக்கிழமை வாரம் இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய போறோம்னா அப்பதான் நமக்கு வந்து ஏதாவது வியாதியோ பலவீனமோ கொண்டு வருவான். இல்ல நம்ம எதிர்பார்க்கவே பார்த்திராத மலை மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சாத்தான் வந்து சாத்தானுக்கு நல்லா தெரியும் இவனை வந்து எப்படி கீழே தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து நம்மள வந்து கீழே தள்ளி போட சாத்தான் பார்க்கும்போது நம்ம வந்து அவனுக்கு எதிர்த்து நின்று வசனத்தின் மூலம் ஜெயிக்க வேண்டும். நம்ம ஜெயித்தோம்னா ஆண்டவர் வந்து நம்மை தாவீது போல ராஜாவாக அபிஷேகம் செய்து மகிமைப்படுத்துவார். ஆமென். சில நேரத்துல வந்து நமக்கு வந்து ஏதாவது வியாதி வரும், இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்க செல்வம் சொத்து எல்லாம் போனாலும் சரி நம்ம ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ளணும். என்ன நடந்தாலும் சரி நம்ம உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொண்டோம்னா ஆண்டவர் யோபுவுக்கு தந்தது போல நமக்கும் 2 மடங்கு ஆசீர்வாதம் தந்து மகிமைப்படுத்துவார். ஆமென். நாம முக்கியமா இன்னொன்னு கவனிக்கிறோம், ரொம்ப முக்கியமான காரியம். எபிரேயர் 4:15 சொல்லிருக்கு, நம்ம பார்ப்போம் வசனத்தை. எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்மை போல சோதிக்கப்பட்டும். சோதிக்கப்பட்டும் அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இருக்கு, பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே. இன்னொரு வசனம் பார்ப்போம், எபிரேயர்லயே 2வது அதிகாரம் 18வது வசனத்துல போட்டிருக்கு, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். மத்தேயு 11:28 சொல்லிருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நாம இவ்வளவு பாடுகள் வந்தாலும், நிந்தை வந்தாலும், அவமானம் வந்தாலும் நம்ம தனியா இல்ல, நம்முடைய பாடுகளை நன்றாக உணர்ந்த கல்வாரி நாயகன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பான நல்ல தகப்பனே, அப்பா இந்த 4வது வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா பாவமே எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் தகப்பனே, அதிலிருந்து தகப்பனே அப்பா எங்களை காத்துக்கொள்ள, எங்களுடைய சிந்தனையை ஆண்டவரே காத்துக்கொள்ள, எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உங்களுடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய ஜெபத்தினாலும் வேடுகளாலும் தெரியப்படுத்த தேவ சமாதானம் ஆண்டவரே எங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் காத்துக்கொள்ள உதவி செய்ய தகப்பனே. அப்பா உங்களுடைய பிரசனங்களை தொடர்ந்து வழிநடத்தணும் தகப்பனே. அப்பா நாங்கள் ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளவும் ஆண்டவரே சாத்தானை எதிர்த்து ஜெயிக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.